₹1,00,000 ஹிந்தி கிளாஸ் சேர்ந்து ஒரு வார்த்தை கூட கத்துக்கல. நம்ப முடியல. ₹1,00,000 செலவு செஞ்சும் ஏன் ஹிந்தி வரல? அப்படி என்ன நடந்துச்சு? உண்மையான பிரச்சனை என்ன? டீச்சர்ஸோட பிரச்சனையா இல்ல படிக்க போன ஸ்டூடெண்டோட பிரச்சனையா? இந்த தவறை எல்லாம் நீங்க எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா தீர்வும் நான் சொல்றேன். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த வீடியோவை பொறுமையா பாத்தீங்கன்னா எல்லா மிஸ்டேக்ஸையும் சரி பண்ணி நீங்களே யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடலாம். என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ண வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரீசெண்டா என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ்ல ஒரு மினி வெக்கேஷன் ஒண்ணு கொடுத்திருந்தேன். அந்த வெக்கேஷனுக்கான ஒர்க்கும் கொடுத்திருந்தேன். அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, வெக்கேஷன் விட்ட உடனே ஒரு நாள் படிச்சோம், 2வது நாள்ல இருந்து ஹிந்தி படிக்கணுங்கிறதே மறந்துட்டோம். அப்புறம் நம்ம சேனல்ல புதுசா ஒரு வீடியோ வரும்போதெல்லாம் அச்சோ ஒர்க் பெண்டிங்ல இருக்கு படிக்கணும் அப்படின்னு வந்து படிக்கிறோம். அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கும் போது மொனோட்டோனஸா இருக்கு, கொஞ்சம் போரிங்கா இருக்கு அப்படின்னாலும் வீடியோஸை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததோ அந்த மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட கோச்சிங் கிளாஸுக்கு திருப்பூர்ல டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்றவரு ஜாயின் பண்ணாரு. அவரோடது மென்ஸ் ஃபேஷன் பிராண்ட், அதாவது ஆண்களுக்கான டிஷர்ட், கேப்ரி, அப்புறம் கேஷுவல் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி வட இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க. திருப்பூர்லயே அவரோடது 4 ஃபேக்டரிஸ் இருக்கு. ஃபேக்டரி ஓனருக்கு ஹிந்தி தேவைப்படுதா? பாரா. ஆமாம் பிரியா மிஸ், ஹிந்தி தேவைப்படுது. ஆமா, இது என்ன கையில? ஓ இதுவா? நம்ம ஊர்ல ரவுண்டு முறுக்கு இப்படி போட்டு சாப்பிடுவோமே, இங்க ரவுண்டு முறுக்கு கிடைக்கிறது இல்ல, அதனால பாப் ரிங்ஸ் வாங்கிட்டேன். யூ டோன்ட் நோ ஹவ் டு ஈட் லைக் திஸ்? வெயிட், ஐ ஷோ யூ. நான் அப்புறமா பொறுமையா வந்து பாக்குறேன். வட இந்தியால ஹோல்சேல் டீலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு இவங்க ஃபேக்டரியிலேயே ஒரு ஏஜென்ட் இருந்திருக்காரு. இவங்க அப்பா காலத்துல இருந்து இருந்திருக்காரு. ஆனா அவர் திடீர்னு இறந்துட்டதால அந்த ஏஜென்ட் இல்லாம இவங்களுக்கு கம்யூனிகேஷன்ல பிரச்சனை இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் தேடி கிடைக்காததுனால ஏன் நம்மளே ஹிந்தி கத்துக்க கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அங்க திருப்பூர்லயே ஒரு ஆஃப்லைன் ஹிந்தி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருக்காரு. 6 மாசம் கரெக்டா போயிருக்காரு. அவங்க கொடுத்த ஒர்க் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணிருக்காரு. சரி, 6 மாசம் படிச்சிருக்கமே அப்படின்னு ஒரு டீலர் கிட்ட இவரே ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன் எடுத்தா அந்த டீலர் பேசினதுல ஒரே ஒரு வார்த்தை கூட இவருக்கு புரியல. அப்பதான் இவர் யோசிச்சாரா, அப்ப நம்ம 6 மாசம் என்னதான் படிச்சோம் அப்படின்னு. அப்பதான் இவருக்கு புரிஞ்சிருக்கு, இவரு போனது ரீடிங் ரைட்டிங் கிளாஸ். இவருக்கு தேவை ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ். எனக்கு பிசினஸ்க்காக ஹிந்தி பேசணும், ஆனா நான் என்னோட டைம் அண்ட் எனர்ஜி எல்லாத்தையும் ஹிந்தி எழுதுறது படிக்கிறதுல போட்டுட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. मैं बिजनेस करने के लिए हिंदी बोलना चाहता था, लेकिन मैं अपनी सारी मेहनत हिंदी पढ़ने और लिखने में लगा रहा था. இதுல பாருங்க, मैं हिंदी बोलना चाहता था அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்துல. எனக்கு ஹிந்தி பேச வேண்டி இருந்தது, பேசணும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த சாத்தா அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் ஒரு மஸ்ட் மீனிங் வரும். பேசணும், பேச வேண்டி இருந்தது. பேசணும்னா பிரசன்ட் டென்ஸ், பேச வேண்டி இருந்தது அப்படிங்கும் போது சாத்தா தா பாஸ்ட் டென்ஸ். போல்னா சாத்தா தா அப்படின்னா பேச வேண்டி இருந்தது. ஏன் தா போடுறீங்க? அவரு மேல், அதனால தா போடுறீங்க. மே ஹிந்தி போல்னா சாத்தா தா, எனக்கு ஹிந்தி பேச வேணும், அது பாஸ்ட்ல. எதுக்காக ஹிந்தி பேசணும், என்ன மாதிரியான ஹிந்தி பேசணும் அப்படிங்கும் போது பிசினஸ் கேலியே, வியாபார் கேலியே. கேலியேங்கிற அர்த்தம் வந்து இதுக்காக, அதுக்காக, அதாவது இங்கிலீஷ்ல ஃபார் அப்படின்னு வரும்போது கேலியே வரும். பிசினஸ் கேலியே, வியாபார் கேலியே அப்படின்னா பிசினஸ்க்காக. மே வியாபார் கேலியே ஹிந்தி போல்னா சாத்தா தா, லேக்கின், லேக்கின் அப்படின்னா பட், ஆனால் மே அப்பனி, அதாவது நான் என்னோட. நீங்க இத மே அப்படின்னு சொல்லும் போது கூடவே யூஸ் பண்ணிக்கிறீங்க. மே அப்பனி சாரி மெஹனத், சாரினா எல்லாம், சாரி மெஹனத் அப்படின்னா கடின, மெஹனத்னா கடின உழைப்பு. சாரி மெஹனத் அப்படின்னா எல்லா கடின உழைப்பையும், எல்லா டைம் அண்ட் எனர்ஜியையும். சாரி மெஹனத் ஹிந்தி படுனேமே அப்படின்னா ஹிந்தி படிக்கிறதுல, ஹிந்தி லிக்னேமே அப்படின்னா ஹிந்தி எழுதுறதுல. அந்த மேங்கிறது இல் அப்படிங்கிற பொருள் வரும். இதில், அதில் அப்படிங்கிற பொருள் வரும். ஹிந்தி படுனேமே और हिंदी लिखने में. இத ஷார்ட்டா என்ன பண்ணிருக்கீங்க, ஹிந்தி படுனே और लिखने में அப்படின்னு எழுதிருக்கீங்க. लगा रहा था,
இந்த லகாங்கிறது இங்க என்ன பொருள் வருது அப்படின்னா, இதுல நான் டைம போட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் அந்த லகா ரஹா தா. இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க உங்களோட பணத்தை ஒரு குறிப்பிட்ட ஷேர் மேல போட்டுட்டீங்க, இல்லைன்னா ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட்டுட்டீங்க அப்படிங்கறத கூட இந்த லகா யூஸ் பண்ணி சொல்லலாம். मैंने पर्टिकुलर ஏபிசி ஷேர் மே லகா தியா, ஏதோ ஒரு ஏபிசி ஷேர் மே லகா தியா. அப்புறம் मैंने एफडी में लगा दिया, फिक्स्ड डिपॉजिट में लगा दिया. லகா எங்க யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிச்சா? இந்த ரீடிங் ரைட்டிங் எல்லாம் நமக்கு அவசியமே இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணி ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அமெரிக்க அரசாங்கம் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் மேல 50% டாக்ஸ் போட்டுறாங்க. திருப்பூர்ல இருந்து மொத்தமா ஏற்றுமதி ஆகிற டெக்ஸ்டைல்ஸ்ல 35% அமெரிக்காவுக்கு தான் போகுது. இங்க இருந்து ஏற்றுமதியான பொருள்கள் எல்லாம் காஸ்ட்லியானதுனால அங்க இருக்கிற ட்ரேடர்ஸ் டிஸ்கவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ஸ்டாக் அப்படியே கிளியர் ஆகாம நிக்குது. இதனால திருப்பூர்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கு வர வேண்டிய பேமெண்ட்டும் வரல. இவர் கம்பெனி மட்டும் இல்ல, நிறைய பேர் இந்த லாஸை ஃபேஸ் பண்றாங்க. அப்பதான் இவரு கல்ஃப் கண்ட்ரீஸான யுஏஇ, ஒமான், ஏமன், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் இந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கு நம்ம ஏற்றுமதியை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சோ கல்ஃப் கண்ட்ரீஸ் மேல இவங்க ஃபோக்கஸ் திரும்புது. यूएई जैसे गल्फ कंट्रीज को टेक्सटाइल एक्सपोर्ट करना शुरू किया. यूएई जैसे அப்படின்னா யுஏஇ மாதிரியான, கல்ஃப் கண்ட்ரீஸ்கோ, கண்ட்ரீஸ்கோ அப்படின்னா கண்ட்ரீஸுக்கு, அந்த இக்கு வர இடத்துல எல்லாம் கோ வரும். கல்ஃப் கண்ட்ரீஸ்கோ டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் கர்னா, அந்த கர்னாங்கிற ரூட் வேர்டை அப்படியே போட்டிருக்கீங்க, கவனிச்சுக்கோங்க. இது எப்ப போடுவீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்றதை, பண்ணுவதை, அதை நல்லா மாத்தி பாருங்க, செய்வதை முழுசா வருது இல்லையா? அதனாலதான் கர்னா அப்படிங்கிற ரூட் வேர்ட் இங்க அப்படியே வந்திருக்கு. கர்னா ஷுரு கியா, கர்னா ஷுரு கியா அப்படின்னா செய்யறத ஸ்டார்ட் பண்ணாங்க. யுஏஇ ஜैसे கல்ஃப் கண்ட்ரீஸ் கோ டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் கர்னா ஷுரு கியா. ஆனா அங்கதான் இவருக்கு ரெண்டாவது ஷாக். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஹோல்சேல் டீலர்ஸ் எல்லாருமே சரளமா ஹிந்தி பேசியிருக்காங்க. எங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எதுவுமே தெரியாது, ஒண்ணு நீங்க ஹிந்தில பேசுங்க இல்லனா உருதுல பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னது, யுஏஇல ஹிந்தியா? யார கேட்டு அவங்க ஹிந்தி பேசுறாங்க? அவங்க அரபிக் தானே பேசணும். ஆமா, கரெக்ட். இனிமே உங்ககிட்ட கேட்டுட்டு பேச சொல்றேன். यूएई में ज्यादातर लोग हिंदी बोलते और समझते हैं. यूएई में, यूएईல இல் அப்படிங்கிறதுக்கு தான் மே அப்படின்னு சொல்றீங்க. யூஏஇல ज्यादातर लोग, ज्यादातर அப்படின்னா மோஸ்ட்லி, பெரும்பாலும் அப்படிங்கிற மீனிங் வரும். லோக் அப்படின்னா மக்கள். ஹிந்தி போல்தே ஹே இப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஹிந்தி பேசுவாங்க அப்படிங்கிற அர்த்தம் வரும். போல்தே, போலோ அப்படின்னா பேசுறது. சமஜ்தே ஹே அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆனா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ரெண்டையும் சொல்லியிருக்கீங்க. ஹிந்தி போல்தே ஆர் சமஜ்தே ஹே. ஹிந்தி போல்தே ஹே, ஹிந்தி சமஜ்தே ஹே, இது ரெண்டையும் அட்டாச் பண்ணிருக்கீங்க. என்ன போட்டு நடுவுல ஒரு ஆர் போட்டு அட்டாச் பண்ணிருக்கீங்க. ஹிந்தி போல்தே ஆர் சமஜ்தே ஹே. ஐயோ, இங்கேயும் ஹிந்தி பிரச்சனையா அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இவர் ஒரு ஹோம் டியூஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அதாவது வீட்டுக்கே வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குற மாதிரி. அவங்க 1 மணி நேரம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க 2500 சார்ஜ் பண்ணிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு, பர் டேக்கு. 1 மாசம் இவர் ப்ராப்பரா ஹிந்தி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருக்காரு, ஹோம் டியூஷன் அட்டென்ட் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் இவரால பேச முடியல. வீட்டுல ஹோம் டியூஷன்ல டீச்சர் கிட்ட பேசுறதுக்கும் கல்ஃப்ல ஹோல்சேல் டீலர் கிட்ட பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு. இவரால சுத்தமா அதை சமாளிக்க முடியல. இது வேலைக்காகாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி அவங்கதான் உருது பேசினா பரவாயில்லன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி முஸ்லிம்ஸ் உருது பேசுவாங்க இல்லையா, இவரோட கம்பெனிலேயே நம்பிக்கையான ஒரு ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை வச்சு உருது பேச வச்சிருக்காரு. அப்ப கல்ஃப்ல இருந்த டீலர் சொல்லிட்டாங்களா, நீங்க பேசுறது உருதுவான எங்களுக்கு தெரியல, நீங்க ரொம்ப வித்தியாசமா பேசுறீங்க, எங்க உருது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஹம் உன்கி உருது नहीं समझ पाए और वो हमारी उर्दू नहीं समझ पाए. हम நம்ம, உன்கி உருது, ஏன் உன்கா போடல? உன்கா ஏன் போடலன்னா உருதுங்கிறது மொழி, அது ஃபீமேல், அதனால உன்கி உருது அப்படின்னு போட்டிருக்கீங்க. நஹி சமஜ் பாயே, சமஜ்னா புரியறது, பாயே அங்க அது எங்கெல்லாம் வரும், முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு பாயேவோ இல்ல சக்தே, சக்தாவோ வரும். இந்த 2 வார்த்தையில ஏதாவது ஒண்ணு வரும். சமஜ் பாயே அப்படின்னா புரிஞ்சிருச்சு, நஹி சமஜ் பாயே அப்படின்னா புரியல. ஆர் அப்புறம் வோ ஹமாரி உருது, அவங்களுக்கு, வோ அவங்க, ஹமாரி உருது எங்களோட உருது, नहीं समझ पाए எங்களுக்கு அவங்களோட உருது புரியல. ஹம் உன்கி உருது नहीं समझ पाए, वो அவங்க
ஹமாரி உருது, எங்க உருது நஹி சமஜ் பாயே. இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதான்னு டென்ஷன் ஆன இவரு இவ்ளோ பாதி கிணறு தாண்டிட்டோம், மீதி கிணறு தானேன்னு ஒரு ஆன்லைன் ஹிந்தி ஸ்போக்கன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிருக்காரு. 2 மாசம் கிளாஸும் போயிருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா படிச்ச ஹிந்தி ஒரு 3 நாள் ஆனா அப்படியே ஸ்லோவா மறக்க ஆரம்பிச்சிருந்தான். ஜப் மே படாई कर रहा था तब हिंदी आसान थी, लेकिन अब मैं सब कुछ भूल गया हूं. जब தப் இது ரெண்டும் ஒரே வாக்கியத்துல எப்ப போடுவோம் அப்படின்னா, 2 நிகழ்வு இருக்கும், ரெண்டும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடந்திருக்கும். முதல் நடந்த ஈவெண்ட்டுக்கு ஜப் போட்டுருவோம், ரெண்டாவது நடந்த ஈவெண்ட்டுக்கு தப் போட்டுருவோம். ஜப் மே படாई कर रहा था, படாய் அப்படின்னா படிப்பு, கர் ரஹாத்தா அப்படின்னா படிச்சிட்டு இருந்தப்போ, படிச்சிட்டு இருந்த போது, அந்த போது அப்படின்னு முடிக்கிறோம் இல்லையா, அதுக்குதான் அந்த ஜப் வந்திருக்கு. கர் ரஹாத்தா அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல நான் படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு, அதுவும் மேல் சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். கர் ரஹாத்தா ஜப் எப்போ, மே நான், படாய் என்ன படிச்சாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஹிந்தி. படாய் கர் ரஹாத்தா படிச்சிட்டு இருந்தேன் பாஸ்ட்ல. தப் தப்பு எதுக்கு போட்டிருக்கீங்கன்னா அப்போ, எப்போ நான் படிச்சுட்டு இருந்தனோ அப்போ. ஹிந்தி ஆசான் தி, ஹிந்தி ஆசான் அப்படின்னா எளிமையா, ஈஸியா அப்படிங்கிறதுக்கு தான் ஆசான். தீ ஏன் போட்டீங்க இங்க, தாய் ஏன் போடல அப்படின்னா, ஹிந்தி இஸ் அ லாங்குவேஜ், அது ஃபீமேல், அதனால தீ போட்டிருக்கீங்க. லேக்கின், லேக்கின் அப்படின்னா பட், ஆனா அப் இப்ப, மே சப் குச், சப் குச் அப்படின்னா எல்லாமே, சப் குச். பூல் அப்படின்னா மறக்கிறது, பூல் கயாஹும் அப்படின்னா ஃபுல்லா மறந்து போயிடுச்சு, அதாவது பெர்ஃபெக்ட். பூல் கயாஹும் அப்படிங்கும் போது நீங்க வந்து ஃபுல்லா மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க, எதுவுமே மிச்சம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக பூல் கயாஹும் அப்படின்னு சொல்றீங்க. 1 மாசம் திரும்பவும் ஹிந்தில இருந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்புறமா நம்மளோட ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் அவர் ஜாயின் பண்ணாரு. அவர் ஜாயின் பண்ண 10 நாள் எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு, நாளைக்கு டெஸ்ட்ல என்ன நிறைய கொஸ்டின் கேட்காதீங்க, எனக்கு முன்னாடி எல்லாம் மெமரி பவர் நல்லா இருந்துச்சு, இப்ப நிறைய மறக்க ஆரம்பிச்சிட்டேன், உங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பதில் சொல்றாங்க, நான் தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், நான் வந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வர்றேன், எனக்கு டெஸ்ட் போர்ஷன்ஸ் கம்மியா கொடுங்க இப்படின்னு டிஃப்ரெண்டா மெசேஜ் வரும். என்னோட கிளாஸஸ்ல மோஸ்ட்லி 15 to 20 டேஸ்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவரும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். அவரால் நம்பவே முடியல. அப்படி என்னதான் மேஜிக் பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அந்த மேஜிக் என்னன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மேஜிக்கை நான் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீங்க உங்களுக்கே பண்ணிக்கலாம். ஹிந்தி நமக்கு வரவே மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு பேனிக் ஆகி அவரு ரொம்பவே ஹிந்தி படிச்சிட்டாரு. இந்த பிரச்சனைக்கு பேரு காக்னிட்டிவ் ஓவர்லோட். இதுக்குதான் அதிகமா படிக்க கூடாதுங்கிறது. நான் சொன்னா எங்க கேக்குறீங்க? அமெரிக்காவோட டேரிஃப், பிசினஸ்ல லாஸ், ஹிந்திக்காக இவ்வளவு செலவு பண்ணியும் ஹிந்தி வராதது, இதெல்லாம் அவருக்கு ஸ்ட்ரெஸ் வேற. இது எல்லாத்தோட விளைவு அவர் என்ன படிச்சாலும் எப்படி படிச்சாலும் அதை உடனே மறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு மெமரி லாஸ் இல்லைன்னா காக்னிட்டிவ் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை சைக்காட்ரியில அமிக்டாலா ஹைஜாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு IC 814 கந்தாஹர் ஹைஜாக் அதான் ஞாபகம் வருது. இல்ல இது மைண்ட் ஹைஜாக்கிங். லட்சக்கணக்குல செலவு பண்ணியும் ஹிந்தியே பேச முடியலன்னு புலம்புனது ஒரு குத்தமா? அதுக்கு மென்டல் ஹைஜாக் வரைக்கும் போயிட்டீங்க. ஆபத்து அல்லது மன அழுத்தம் ஏற்படும் போது உங்களோட பகுத்தறிவு மூளை சிந்திக்கிறதுக்கு உள்ள அமிக்டாலா மூளை உங்களை அதோட கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கும். இதனால பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம எதிர்த்து போராடுவாங்க, ரொம்ப அதிகமா போராடுவாங்க. இல்லைன்னா அந்த பிரச்சனையில இருந்தே ஓடிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை நம்ம ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுக்குள்ள நம்ம அடிக்கடி போனோம்னா ரொம்ப சாதாரணமான விஷயத்தையே மறக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது குளிக்கிறது, சாப்பிடுறது, ஒருத்தருக்கு போன் பண்றது அப்படின்னு எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பிச்சிருவோம். இவ்வளோ மெமரி லாஸ் பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் ஹிந்தி எப்படி பேசுறது? சரி, இப்ப நான் இவரை எப்படி சரி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல இருந்து அவரை வெளியில கொண்டு வரணும். இதைத்தான் 15 நாள் நான் அவர்கிட்ட பண்ணேன். நான் சொல்றது மட்டும்தான் படிக்கணும், எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டேன். சொல்றத தரவா படிச்சுட்டு உடனே டெஸ்ட்டுக்கு வந்துடணும். அதே மாதிரி அவரால் முடியும் அப்படின்னு அவரை திரும்ப திரும்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தேன். அவ்வளவுதான், ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல இருந்து அவர் வெளியில வந்துட்டார். இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லா டீலர்ஸோடையும் நேரடியா இவரே தான் பிசினஸ் பண்றாரு, எந்த ஏஜென்ட்டும் கிடையாது, ஹிந்தில தான் பேசுறாரு. நீங்களும் இந்த மாதிரி ஃபைட் அண்ட் ஃபிளைட் மோடுக்கு அடிக்கடி போறீங்க, ஹிந்தினால இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பிரச்சனைனால இருக்கலாம். அப்படி இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். நீங்க ஈஸியா அமிக்டாலா ஹைஜாக்கிங்ல இருந்து வெளியில வந்துடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது
புதுசா எதையோ கத்துக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸோட சக்சஸ் ஸ்டோரிஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு, செக் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஹைப் பண்ணுங்க. வீடியோக்கு கீழே மோர் இருக்கும், அதுக்கு கீழே குவிஸ் இருக்கும். குவிஸை கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க.